نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ومن بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار بعد எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய ஆலயத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த புனிதமான நேரத்திலே உங்களுக்கு மத்தியில் பேசுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தில் இப்படி ஒரு தலைப்பு தருவதற்கு காரணம் என்னவென்றால், பொதுவாக ஜன்னாவை நாம் அடைவதற்கு நாம் பல விடயங்களை இழந்தாக வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. பலர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இழக்காமலே ஜன்னாவுக்கு போகலாம் என்று நினைக்கிறார்கள். நம்முடைய பாட்டில் அதாவது எந்த ஒரு அர்ப்பணிப்பும் இல்லாமல் நமக்கு ஜன்னா கிடைக்கும், நாம் நல்லவர்கள் தானே என்ற உணர்வோடு பலர்கள் நிற்கிறார்கள். இஸ்லாமிய அடிப்படைகளுக்கு அந்த சிந்தனை முரணானது. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வில் ஜன்னாவை அடைய வேண்டுமாக இருந்தால் அதற்கென்று ஒரு சுன்னாவை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய சுன்னத் என்று பலது இருக்கிறது. சூரியன் உதிக்கும், நாளைக்கு சூரியன் உதிக்காமல் இருக்காது. ரப்புல் ஆலமீன் அதை ஒரு சுன்னாவாக வைத்திருக்கிறார். அந்த சூரியன் உதிப்பதும் அதை மறைவதும் எப்படியோ இதே போன்று பல விடயங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில அடிப்படைகளை சொல்லியிருக்கிறார். அஹசிபன்னாஸ், மனிதர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்களா, அயுத்தரக்குவ யக்கூலு ஆமன்னா, ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்னவுடன் நாங்கள் அவர்களை விட்டு வைத்து விடுவோம் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்களா? மனிதர்களுடைய நினைப்பு என்னென்றா, நாம் ஈமான் கொண்டு விட்டோம், பள்ளிவாசலுடைய தலைவர்களாகிவிட்டோம், பள்ளிவாசலுடைய நிர்வாகிகளாகிவிட்டோம், எங்களுக்கு ஜன்னா கன்ஃபார்ம் என்று பலர்கள் நினைக்கிறார்கள். அல்லாஹ் கேட்கிறான் அதுக்கு பதிலாக. அப்படி சிந்தனை இருப்பதனால் தான் அல்லாஹ் கேட்கிறான். அஹசிபன்னாஸ், மனிதர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்களா, யுத்தரக்குவ யக்கூலு ஆமன்னா, ஈமான் கொண்டு விட்டோம் என்று அவர்கள் சொன்னவுடன் நாங்கள் அவர்களை விட்டு வைத்து விடுவோம் என்று நினைக்கிறார்களா? சும்மா விட்டுருவோம் நினைக்கிறாங்களா? அல்லாஹ் சொல்றான், இல்ல அப்படி வைக்க மாட்டோம். யுத்தரக்குவ யக்கூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன், அவர்கள் சோதிக்காமல் விட மாட்டோம் என்கிறார். ஒருத்தர் ஆமந்து பில்லான்னு சொன்ன உடனே சோதனை ஆரம்பிக்குமா? இது உண்மையான ஆமந்து பில்லாவா, பொய் ஆமந்து பில்லாவா? ஊரு புகழுக்கு சொன்ன ஆமந்து பில்லாவா, தன் குடும்பத்துக்கு சொன்ன ஆமந்து பில்லாவா, நிஜமான ஆமந்து பில்லாவா? எப்படி சோதிக்கிறது? இந்த மைக் நல்ல மைக்கா இல்லையான்னு சோதிப்பதற்கு அந்த செய்தவர்கள் அதற்கான சோதனை நடத்தி சொல்லுவார்கள். ஒரிஜினல் குவாலிட்டியில் இருக்குது, இது தண்ணி பட்டாலும் ஒர்க் பண்ணுது, இத்தனை ஆயிரம் அவர்கள் இதுல பேசலாம், இதுல மேக்னெட் இப்படி இருக்குது, இது மைக் சரியில்லைன்னா ஒரு 100 அவர் பேசுற நேரத்தில் இது காலியா போயிடும். இதே மாதிரி ஆமந்து பில்லாவுடைய ஸ்ட்ரென்த் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதிப்பான். இது அல்லாஹ்வுடைய சுன்னத். யார் ஒருவர் ஆமந்து பில்லா சொன்னாலும், அது அமெரிக்காவில் இருந்தாலும், ஐரோப்பாவில் இருந்தாலும், பிரான்சில் இருந்தாலும், அவரை சோதிக்காமல் அல்லாஹ் விட மாட்டான். அந்த சோதனை இருக்கின்றால் இவர் உண்மையான ஆமந்து பில்லா சொன்னாரா இல்லையா? சரி, உண்மையான ஆமந்து பில்லா சொன்னால் என்ன நடக்கும் என்று கேட்டால், அப்பொழுதுதான் அவருக்கு ஜன்னாவுடைய கதவு திறக்கப்படும். சாதாரண இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வீடு கட்டணும் அப்படின்னா, வீடை அடைவதற்கு, வீடு கட்டணும் என்றால்
அவன் வாழ்க்கையில பல விஷயங்களை இழந்து தான் ஆகணும். தன் சொத்து, செல்வம், நேரம், காலம் அத்தனை இழக்கணும். அப்பொழுதுதான் அவனுக்கு ஒரு வீடு கிடைக்கும். இந்த வீட்டின் விலை ரொம்ப உயர்வு, அதாவது ரொம்ப எக்ஸ்பென்சிவ், சீப் இல்லை. ஒரு வீட்டை நம்ம ஒழுங்கா கட்டி எடுக்கிறோம்னா கடுமையான இழப்புகளை சந்திக்க வேண்டி வரும். அவசரமா அது கேட்பாங்க, பேங்க்ல உள்ள பணத்தை எடுத்து கொடுக்கணும், அந்த வீடை கட்டுறதுக்கு நிறைய விஷயங்கள் செய்யணும். இந்த உலகத்தில் இதுதான் சொன்னா, ஒன்றை அடைவதாக இருந்தால் ஒன்றை விட்டு கொடுக்கணும், ஒன்றை இழக்கணும். ஜன்னாவை அடைவதாக இருந்தால், ஜன்னாவுடைய கதவு திறப்பதாக இருந்தால், ஜன்னாவுல என்ன இல்லை, ஜன்னாவுல இடுப்பு வலி இல்லை, ஜன்னாவுல காய்ச்சல் இல்லை, ஜன்னாவுல வயசு போகாது, 33 வயசு தான். இந்த துனியாவில் நாம் விரும்புவது நடக்காது, ஜன்னாவில் நாம் விரும்புவது நடக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாக்களிக்கிறான். அற்புதமான இடம் அந்த ஜன்னாவை பொறுத்தளவில், அதை பார்த்தாலே மயங்கிற மாதிரி ஒரு இடம். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு ஜன்னாவை அல்லாஹ் சும்மா தருவானா? ஓ, நீங்க பிறந்துட்டீங்க, வாழ்ந்துட்டீங்க, ஏதோ சரி சும்மா தர்றேன்னு அல்லாஹ் சொல்லவே இல்லை. அல்லாஹ் சொல்றான், ஹஸிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னா, ஜன்னாவுக்குள்ள சும்மா நுழையலாம்னு நினைக்கிறார்களா? போன உடனே கதவு திறந்து அப்படி விட்டுருவோம் நினைக்கிறாங்களா? அப்படிலாம் ஜன்னா கிடைக்காது. ஏன் அப்படி ஜன்னா கிடைக்காது? அவ்வளவு விலை உயர்ந்தது. நீங்க போற மாளிகை சாதாரண ஒரு வீட்டுக்கு இவ்வளவு விலைண்டா, ஜன்னாவில் ஒரு வீட்டுக்கு என்ன விலை, ஜன்னாவில் ஒரு பேச்சு என்ன விலை, அதுக்குள்ள நுழையிறா எப்படி இருக்கும், அவருடைய மனம் எவ்வளவு தூரத்துக்கு வீசும். அது அற்புதமானது. அந்த ஜன்னாவை அடைவதாக இருந்தால் நீங்கள் விடத்தான் வேண்டும் என்கிறான் அல்லாஹ். அம் ஹஸிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னா வலம்மா யஅலமுல்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும் வ யஅலமஸ் ஸாபிரீன். உங்களில் தியாகிகள் யார் என்று அல்லாஹ் அறியாமல், உங்களில் யார் தியாகிகள்? அப்ப எதை கேட்கிறான் அல்லாஹ்? ஜன்னாவுக்கு குவாலிஃபிகேஷனா டாக்டர், நான் சர்டிபிகேட் எடுத்துக்கிறேன் அல்லாஹ், நான் டாக்டர் அல்லாஹ் ஸ்பெஷல் பண்ணிருக்கிறேன் என்று காட்டினா ஜன்னா கிடைக்குமா? லோயர் உடனே ஜன்னா கிடைக்குமா? இந்த உலகத்தில் புகழ் கிடைக்கும். ஆனா ஜன்னாவுக்கு நான் பணக்காரன் சர்டிபிகேட் காட்டலாது, எனக்கு இவ்வளவு பேங்க் பேலன்ஸ் இருக்குது, நான் தான் ஜனாதிபதி என்று சொன்னதுக்கு அல்லாஹ் ஜன்னாவை தர மாட்டான். ஜன்னாவுக்கு என்ன கேட்கிறான்? என்ன குவாலிஃபிகேஷன்? நீங்க டாக்டரா இருந்தாலும், லோயரா இருந்தாலும், இன்ஜினியரா இருந்தாலும், பிரசிடென்டா இருந்தாலும், உலகத்திலே நம்பவன் பணக்காரர் இருந்தாலும், அங்க ஒரு சின்ன துண்டு உங்களுக்கு வேணுமா? அவருடைய வாழையை நீங்கள் நுகரணுமா? நீங்கள் என்ன செய்யணும்? தியாகம் பண்ணணும். உங்களில் தியாகிகள் யார் என்பதை அல்லாஹ் அடையாளம் காணாமல், வயஅலமஸ் ஸாபிரீன், உங்களில் பொறுமையாளர்கள் யார் என்று அல்லாஹ் அடையாமல், அல்லாஹ் பார்க்காமல் உங்களுக்கு என்ன ஜன்னாவை தந்துருவானா? 2 குவாலிஃபிகேஷனை விசாரிக்கப்படுவோம். பொறுமை இருக்கிறதான்னு பார்ப்போம். ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர் கம்பெனியில் 50 பேர் நிக்கிறாங்க, முன்னாடி பின்னாடி எல்லாம் ஆள் நிக்கிறாங்க, அவர் தான் கம்பெனியில போஸ். அவரை திட்டாம அவர் பாட்டுக்கு நிற்கிறாருன்னா அவர் பொறுமையாளர்னு சொல்லலாது. ஏன்னா அவரை கோபப்படுத்துற மாதிரி எதுவுமே நடக்கல, அவருக்கு அந்த மாதிரி சூழல், அவர் பொறுமையா இருந்தாதான் பொறுமையாளர். எல்லா விஷயங்களும் அவருக்கு நடத்தப்படுகிற நேரம் அவர் பேசாம நிக்கிற என்ன பொறுமையாளர்? அது பொறுமை பார்க்கலாது. அவர் வாழ்க்கையில பல பிரச்சனைகள் நடக்கிற நேரம், அந்த நேரம் அவர் பொறுமையா நிற்கிறாரா? அவரை ஒருத்தர் தூசணத்தால் ஏசலார், அப்ப பொறுமையா நிற்கிறாரா? அவருடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை முகம் கொடுக்கிற நேரம் அவர் பொறுமையா நிற்கிறார். இந்த பொறுமை என்ன? திருக்குர்ஆன் என்ன சொல்லுது? பொறுமை என்ன? கோபப்படுற நேரம் பொறுமையா நிற்க. அந்த பொறுமையை பேசல குர்ஆன். அது ஒரு 5%. 95% ஏதாவது அல்லாஹ் சொல்றான் தெரியுமா? ஒரு ஈமான் கொண்டுருவார், அவருக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவோம், கொடுத்த பிறகு ஒவ்வொன்றா கேட்போம். அல்லாஹ் சொல்றான், வல நபுலுவன்னக்கும் பிஷைஇன் மினல் கௌஃப் வல் ஜூ வ நக்ஸின் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸ் வஸ் ஸமராத். ஒரு மனிதனுக்கு எல்லாத்தையும் கொடுத்த உடனே இது ஜன்னா இல்ல, இந்த மண் வாசனை என்னன்னா, வல நபுலுவன்னக்கும் பிஷைஇன் மினல் கௌஃப், பயத்தை கொடுப்போம். ஃபர்ஸ்ட் பயத்தை கொடுத்த உடனே நட்டுக்கு நிற்பான். அந்த பயம், இந்த பயம், அப்படி பயம், இப்படி பயம், எல்லா பயத்தையும் கொடுப்போம். அப்பயும் ஆமந்து பில்லா தானா விட்டுட்டு ஓடானான்னு பார்ப்பான். அந்த நேரம் எல்லாம் அல்லாஹ்வுடைய உதவி வரும் அந்த பயத்தோடு. ரப்புல் ஆலமீனுடைய இவனுக்கு இப்ப வரும், ஹாஸ்பிட்டல்ல போய் நிற்பான், எப்ப பார்த்தாலே இது 4 பேர் சொல்லிடுவான், இத்தாம்பா ஏன்னா அவன்கிட்ட போய் வெட்டி பாரு, அதை செஞ்சு பாரு. ஷிர்கான விஷயங்கள் சொல்கிற நேரத்திலும் இல்லை என்று அவன் உறுதியாக நிற்கிறானா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதிச்சு பார்க்கிறான். விஷயம் மினல் கௌஃப், கொள்கையை சொல்றோம், 4 விஷயத்தை எடுத்து வைக்கிறோம், அங்கால சிஐடி வருவாங்க, இங்கால போலீஸால கோல் வரும், 1000 பிரச்சனைகள் வரும். அந்த நேரத்தில் தாடியும் காண, ஆளையும் காண, ஜமாத்து மாநாடு ஓடுறோமா? இப்படி வராமலாம் ஜன்னா போக இயலாது.
ஒருவர் கொள்கையில் நிற்கிறார் என்றால் அப்படி உறுதியா அல்ல அப்படி பார்ப்பான். என்ன நடக்குது உலகத்தில்? முஸ்லிம்களுக்கு ஒரு இடத்துல தான் பிரச்சனையா? உலகம் எங்கும் பிரச்சனை. உலகத்தில் நல்லவர்கள் முஸ்லிம்கள், அதிக தர்மம் கொடுக்கிறவர்கள் முஸ்லிம்கள், சிரிக்கிறவர்கள் முஸ்லிம்கள், ஏழை எளியவர்களை பார்க்கிறவர்கள் முஸ்லிம்கள், அனாதைகளை பராமரிக்கிறவர்கள் முஸ்லிம்கள். இதெல்லாம் உலகத்துக்கு தெரிந்தும் முஸ்லிம்கள் என்று கண்டாலே பாயிர அளவுக்கு என்ன கோபம் நம்மளோடு. அதாவடித்தனம் பண்ணினோமா? யாருக்காவது ஏதாவது கொலை பண்ணினோமா? ஏன் எங்களோட இவ்வளவு கோபம் என்றால் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். என்ன சொல்றான்? அந்த சோதனை நடக்கும். ரோகிணியா முஸ்லிமை பார்க்கிறோம், அங்க பார்க்கிறோம், இங்க பார்க்கிறோம், சிரியால பார்க்கிறோம், பலஸ்தீன்ல பார்க்கிறோம். எல்லா இடத்திலையும் ஜன்னாவுடைய வாசல் திறக்க வேண்டுமா? அல்லாஹ் சொல்றான். என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஒரு அச்சத்தை தரும். மூத்து மாறி வரும், ஒரு மாதிரியான அச்சம் வரும். கொள்கையும் வேணாம், ஒன்றும் வேணாம் விட்டுட்டு ஒரு மாதிரி ஒரு பயம் வரும். அந்த பயம் நேரமும் உறுதியாக நின்றால் அல்லாஹ் சொல்றான், அந்த பொறுமையாளர்களுக்கு போய் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிங்க, நான் வாழ்த்து தெரிவிங்க. அவங்க வெற்றி கண்டுட்டாங்க. இந்த வாழ்க்கையில பிரச்சனை வரப்போக்கல மினல் ஹௌஃபி வல் ஜூ, பட்டினியை போடுவோம், கொஞ்சம் பட்டினி வரும். வல் அன்ஃபுஸ், 4 பேர் வீட்டுல நிப்போம், 2 பேர் மௌத்தா போயிருவாங்க, 2 பேர் பாக்கி. என்னப்பா தொழுதோமே, தாஜ தொழுதோமே, அல்லாஹ்ட்ட கேட்டோமே. ரப்புல் ஆலமீன் எடுக்க 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 அவர் பொறுமை பொறுமை. அல்லாஹ் அல்லாஹ் என் ரப்பு தந்தவன், அவனுக்கு தெரியும். ரப்பு ஒரு நாள் எனக்கு அநியாயம் பண்ண மாட்டான். ரப்பை பத்தி நல்ல நினைத்தால் அவனுக்கு பேர் என்னதான்? அவர்தான் பொறுமையாளர். அந்த பொறுமைக்குத்தான ஜன்னா திறக்கப்படும், இல்லைன்னா ஜன்னா திறக்கப்படாதா? இந்த சிந்தனை எப்பொழுதும் ஒரு முஸ்லிமுக்கு காலையில் எழுப்பினா இருக்கு. இன்றைக்கு என்ன நடக்க போகுது? ஒரு முஸ்லீம் ஊட கட்டினோம், வாசலை கட்டினோம், முன்னாடி கார் நிக்கிறேன்னா எங்க பிரச்சனை முடிஞ்சுட்டு நினைச்சீங்கன்னா அதான் ஐரோப்பால நினைக்கிறான். பேங்க் பேலன்ஸ் ஒரு 100 கோடியை போட்டோம்னா, இங்க 4 வண்டி எடுத்து போட்டோம்னா, ஒரு கம்பெனிக்கு 4 கம்பெனி திறந்துட்டோம்னா எங்க வாழ்க்கை எல்லாம் அப்படி போகும். அப்படி எவனாவது நல்ல வாழ்ந்து ஒத்தனை கூட்டி வாங்க பார்ப்போம். அவனுக்கு அது வர்ற நேரம் கிட்னி போயிடும், இது வர்ற நேரம் ஹார்ட் போயிடும், அது வர நேரம் இது போயிடும். நான் நல்லா இருக்கிறேன், வைஃபுக்கு பிரச்சனையா போயிடும், வைஃப் நல்லா இருக்கிறேன், ஃபுல் ஆக்சிடென்ட் ஆகி தலை உடைஞ்சிடும். உலகத்தில் ஒரே ஒரு மனுஷனை காட்டுன்னு பார்ப்போம், எந்த பிரச்சனையும் வரவில்லை என்று. இதைத்தான் நம்ம 100 எடுக்கிறோம். திருக்குர்ஆன் நமக்கு நடக்க முன்னாடி நடப்பது என்ன என்பதை சொல்லி தந்துடும். ஒரு பயணிக்கிறது கண்ணிருந்து பத்தாது, கண்ணு மட்டும் இருந்து பத்தாது, வெளிச்சம் இருக்கணும். இந்த அறை முழுக்க இருட்டா இருக்குது, கரண்ட் இல்ல, ராத்திரி 12 மணி, கண்ணாடி பார்த்ததுக்கு ஒண்ணுமே தெரியாது. வெளிச்சம் இருந்தாதான் கண்ணுக்கு தெரியும். இதைத்தான் குர்ஆன் சொல்லுது. குர்ஆன் என்றால் நூர், ஒளி. அந்த ஒளி இந்த அதாவது அந்த ஒளி வந்துச்சுன்னு வைங்க, நமக்கு தெளிவா விளங்கும் உலகத்துல என்ன ஆக போகுது. மற்றவங்களுக்கு இருட்டுல மாதிரி இருக்கும், ஏதோ இருட்டுல சிக்கின மாதிரி இருப்பாங்க. ஒரு குர்ஆனை படிச்சவர்கள் விளங்கியவர்களுக்கு தெரியும், ஒரு பிரச்சனை முடியும், மறு பிரச்சனை கதவை தட்டும். அந்த நேரம் நம்முடைய பதில் என்ன தெரியுமா? ரப்பு எனக்கு அநியாயம் செய்ய மாட்டான், ரப்பு ஒருபோதும் எனக்கு அநியாயம் செய்ய மாட்டான் என்ற நம்பிக்கை ஒருவருக்கு வர்ற நேரம் மேலே இருந்து வாழ்த்து வருவான். அந்த பொறுமையாளர்களுக்கு வாழ்த்து சொல்லுங்க. ஒருத்தன் அப்படியே மௌத்தா வீட்டு நிப்பான், அவன் பாப்பா மௌத்து, வீட்டுல அவன் புள்ள மௌத்து, கள்ளத்துல கை வச்சு நிக்கிற நேரம் யாரும் வாழ்த்து சொல்ல மாட்டாங்க. ரப்பு சொல்லுகிறான், வாழ்த்து சொல்லுங்க, வாழ்த்து. இது நான் வேணுமென்று செஞ்சது. இதான் அசாபத்துக்கும் முசீபா. அசாபண்டா ஒரு குறிய வச்சு ஈட்டியால சரியா எடுத்து கடிச்சா, சரிய தாக்கத் பேசுக்கு பட்டா அதான் குறி வச்சு தாக்குறதுன்றது. இந்த வார்த்தை எல்லாம் எடுத்து போறாங்கன்னா சும்மா தற்செயலாம் நடக்கல. உங்க வீட்டுல ஜனாசா நடந்துச்சா, அது பொறுமையா நிக்கிறேன். அவர்கள் தியாகம் பண்ணுவார்கள், உடலால் நேரத்தை காலத்தை அத்தனையும் தியாகம் பண்ணுவார்கள். அந்த தியாகமும் பொறுமையும் என்ற இந்த 2 குவாலிஃபிகேஷன் ஜன்னாவுடைய வாயிலை மெல்ல மெல்ல திறக்கும். உலகத்தில் அதிகமானவர்கள் வழக்கது ஜரஅனா லி ஜஹன்னம கதீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ், ஜின்களையும் மனிதர்களையும் அவர் இந்த கொள்கையை சொல்வதை விட வேறு யாருக்கும் அழகாக இந்த கொள்கையை சொல்ல முடியாது. அவர் இந்த கொள்கையை சொல்கிற நேரத்தில் அல்லாஹ் சொல்லுகிறார், வலக்கது நஅலமு, எங்களுக்கு திட்டமா தெரியும் நபி, அன்னக யவைகு சதுருக்கு பிமா யகூலூன், அவங்க பேசுறதுனால உங்க கல்வி இருக்குது, வருத்தப்படுவது. ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, அதுக்கு மருந்து வேணுமா, தஸ்பீஹ்ல ஈடுபடுங்க. வகும் மினஷ் ஷாஜிதீன், சஜதாவுல விழுங்க நபி. இதுதான் என்ன அர்த்தம்? இந்த கொள்கையை நீங்க ஏற்றுக்கொண்டால் உங்க கௌரவம்
காத்தில் பறக்கும். தூசணத்தால் உங்களை ஏசுவார்கள். சத்தியத்தை நீங்கள் சொன்னால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் எல்லாம் பொறுத்து வரும். நான் இந்த மிம்பருக்கு ஏறினால் நான் ஒரு புரிதலோடு ஏறணும். இதை முடிகிற நேரம் 4 பேர் எனக்கு திட்டுவார், 4 பேர் என்னை விமர்சிப்பார், 4 பேர் வேறு விதமாக பேசுவார். இது பூமாலை போட்டு அலங்காரம் செய்து ஒரு மனிதரை கௌரவிக்கிற இடம் அல்ல தஅவா. தாயி என்பவர் நிறைய அதாவது ஏச்சுப்பட்டு ஏச்சு வாங்குற நேரம் எல்லாம் ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வ கும் மினஸ் சாஜிதீன். அல்லாஹ் சொல்றான், நபியே அவன் அபூஜஹல் வாயை அப்படி உடைச்சிருவோம், அவன் பல்ல உடைச்சு 2 போட்டுருவோம், உங்களுக்கு பேசுறான் பாருங்க. இல்ல நபியே, அவன் பேசுறவன் பேசதான் செய்வான். நாங்க என்ன பண்றோம் தெரியுமா? நீங்க தஸ்பீஹ்ல ஈடுபடுங்க. தஸ்பீஹ் பண்றீங்களா, அது உங்க கல்பை அமைதிப்படுத்தும். சஜ்தாவுல உழுவுறீங்களா, அது உங்களுக்கு ஓகே. அப்ப இந்த கொள்கையை சொன்னால் மானம் போகுமாம், மரியாதை போகுமாம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாமீன் அஷாரிக் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு அல்லாமீன் சொல்லணும். இன்னைக்கு சில பேர் அல்ஹாஜ்னு போட்டு கல்யாணத்துக்கு வர மாட்டான். அவன் காட்டுல அல்ஹாஜ்னு சொல்லணுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் அல்லமீன் என்று. உலகம் அவருக்கு வைத்த பேர், மக்கத்து வாசிகள் வைத்த பேர். அந்த அல்லமீன் அஷாதிக் சொன்னவர் எப்ப இந்த கொள்கையை சொன்னாரோ அப்பயே பொய் என்று சொன்னார்கள். கதாப் என்றார்கள், ஷாயிர் என்றார்கள், ஷாஹிர் என்றார்கள், சூனியக்காரர் என்றார்கள், ஷாயிர் கவிஞர் என்றார்கள். ஒவ்வொரு விதமாக சொன்னார்கள். இவருக்கு பைத்தியம் மஜ்னூன் என்றார்கள். எல்லா பேரையும் பெருமானார் பார்த்துட்டு இருந்தார். பெருமானாருடைய கண்கள் கலங்கிரி நான் நினைக்கிறேன். என்னால் ஒரு மணல் குன்றுக்கு மேல் ஏறி பெருமானார் லா இலாஹ இல்லல்லாஹ்வை முதல் தடவை சொல்கிற நேரம், அவர் பிறந்த செய்தியை கேட்டு அவர் வாப்பாவுடைய சகோதரர் அடிமை விடுதலை செய்தவர் தான் அபூ லஹப். அவன் முன்னாடி நிற்கிறார், ஊர் மக்கள் நிற்கிறார்கள். பெருமானாருடைய உரையை அழகாக ஆரம்பித்தார்கள். ஏன்னா அவருடைய உண்மையை தான் அவர் ஆதாரமாக வைத்தார். மூசா நபி அப்படி கைத்தடிய கொண்டு வந்து முன்னாடி போட்டாங்களோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை வைத்தார்கள்? இத்தனை வருடமாக அல்லமீன் என்று நீங்க தான் பேர் வச்சீங்க, அஷாதிக்கு நீங்க தான் பேர் வச்சீங்க, உண்மையான நம்பிக்கையாளர் என்று. அந்த உண்மையை நம்பிக்கை வச்சு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. இதுக்கு பின்னாடி அந்த காலத்துல ஒரு நெருப்பு மூட்டுவாங்க, புகை தெரிஞ்சா எல்லாரும் வந்துருவாங்க. எமர்ஜென்சி காலிங், ஏதோ அவசரமா கூப்பிடுறாங்கன்னு அர்த்தம். அந்த உடனே வந்துருவாங்க. வந்தால் அதுக்கு பின்னாடி இந்த மலைக்கு பின்னாடி, மணல் குண்டல்ல மலைக்கு பின்னாடி அந்த மக்களுக்கு ஒன்றுமே தெரியல. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க மேலே இருந்து, இதற்கு பின்னாடி ஒரு படை வருகிறது, தூரத்தில் படை வருகிறது என்று நான் சொன்னான், நீங்கள் நம்புவீர்களான்னு கேட்டா பதில் வருவது மக்கள்கிட்ட இது என்ன பதில்? நம்புவோம் என்று சொல்லவில்லை, உங்கள்கிட்ட பொய்யை நாம கண்டதே இல்லை என்றார்கள். ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கை பற்றி 40 ஆண்டுகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிரூபித்தான். சின்ன விஷயத்துக்கும் பொய் சொன்ன அளவர் அல்லாஹ் விஷயத்தில், மறுமை விஷயத்தில், நரக விஷயத்தில் பொய் சொல்லுவார் என்ற அந்த உணர்வை உண்டாக்க சின்னத்துக்கும் பொய் சொன்னதில்லை. அந்த பெருமானார் கேட்கிற நேரம் முன்னாடி நிற்கிறார்கள் தன்னுடைய உறவுகள், யாரை ரசூலுல்லாஹ் நேசித்தார்களோ. தன் வாப்பா மரணித்ததுக்கு பிறகு வாப்பாட சகோதரர்கள் தான் ரசூலுல்லாஹ் வளர்த்தது. முன்னாடி நின்ற அபூ லஹப் தப்பல்லக்க முஹம்மத் அலிஹாதா ஜமாத், நாசமா போகும், இதுக்கா என்ன கூப்பிட்டீங்க என்று சொன்ன உடனே அந்த சபையில ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படி இருந்திருக்கு? கண்ணால கண்ணீர் ஓடிருக்காரு. என்ன விபச்சாரம் செய்ய சொன்னாரா, கொலை செய்ய சொன்னாரா, குத்த சொன்னாரா? இந்த கொள்கையின் தன்மை அப்படி. இதை சொல்லக்கூடியவர்கள் அதையெல்லாம் எதிர்பார்த்து சொல்லணும். இதை சொல்லவர்களுக்கு அபாண்டம் சுமத்துவார்கள், பழி சொல்லுவார்கள், எக்கச்சக்கம் சொல்லி. இது ரசூலுல்லாஹ்வுக்கு நடந்தால் பின்னாடி வர்றவர் சமிஅனா வ அத்தஅனா, செவிமடுத்தோம் கட்டுப்பட்டோம் என்று சொன்னால் அந்த செவிமடுத்து கட்டுப்பட்ட தோழர்களுக்கு என்ன ஆச்சு? அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன ஆச்சு? ஜன்னா வேணுமென்றால் அபு அமீரத்துல் குரைஷ் ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு அன்ஹா, ஹதீஜா அம்மாவை முடித்ததற்கு பிறகு அமீரத்துல் குரைஷ் என்பார்கள். குரைஷ் பெண்கள், அதாவது தலைவி என்பார்கள். அவ்வளவு பணம், ஓவனைட்டில் பணக்காரனாயின ரசூலுல்லாஹ் உடுத்த உடுப்போடு திரும்பி திரும்பி காபாவை பார்த்து உன்னை விட முடியாது என்றார்கள். எல்லாத்தையும் விட்டு விட்டார். உடுத்த உடுப்போடு கெட் அவுட் என்று. உங்க ஊர்ல இருந்து உங்க வாப்பா உங்க கதவை திறந்து கெட் அவுட், வெளியே போவென்று ஒரு மகனை பார்த்து சொன்னார். தப்பே செய்யாத மகனை பார்த்து சொன்னார். எப்படி நெஞ்சு வெடிக்குமோ. எந்த ஊரு தலையில தூக்கி, கதையா கேட்காதீங்க, உங்களுக்கு கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு ஊர் அவரை தலையில தூக்கி வச்சு எதுக்கு முன்னாடி வாங்கன்னு சொல்லி அவருக்கு அல்லமீன் சொல்லி அஷாதிக் என்று சொன்னவர் இன்றைக்கு உடுத்த உடுப்போடு கொல்லுவன் வெளியே போன்னு சொன்னார். ஊர் மக்கள் எல்லாம் விரட்டினார். இது தஅவாலை உள்ள நமக்கு, இது ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் நடக்கல, அவருக்கே நடந்தால்
நடந்தால், அவருக்கே நடந்தால், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலஹு, அல்லாஹ்வுடைய அருளால் நபியே நீங்கள் ரொம்ப மென்மையாக நடக்கிறீர்கள். வலோ குன்த ஃபத்தன் கலீலல் கல்ப், நீங்க மட்டும் கடுமையான உள்ளமுடையவராக இருந்தால் லம் ஃபத்து மின் ஹவ்லிக், உங்களை விட்டு எங்கேயோ ஓடி இருப்பாங்க. இவ்வளவு மென்மையாக நடந்து சஹாபாக்கள் அவரை நோக்கி வருகிற நேரத்தில் கூட இந்த கொள்கையின் தன்மை பெரும் பிரச்சனைகளை உருவாக்கும். ஏனென்றால் அந்த பக்கத்தில் ஷைத்தான் இருக்கிறான். இந்த கொள்கை வெளியே வர்ற நேரம் அவன் அங்கிருந்து இன்னும் அதுவும் முபீன், அவன் உங்களுக்கு பகிரங்க எதிரி, ஃபத்தஹிதுஹு அதுவா, அவனை எதிரியாக பாருங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொல்கிறான். அந்த எதிரி குழப்பத்தை உண்டாக்குவான். அதனால் 4 கருத்து வரும், சொல்ல வேணாம் அப்பா, ஷிர்க பத்தியே பேச வேணாம், பித்அத் தேவையே இல்லை, எவ்வளவோ விஷயம் இருக்குது, லைட்டை போட்டா வெளிச்சம் வரும், இருட்டு போயிடும், அதனால் நன்மையை ஏவினா போதும், தீமையை தடுக்க தேவையில்லை என்று லாஜிக் சொல்லுவார்கள். இதை போய் ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஏண்டா ரசூலுல்லாஹ் மன்ரா மின்கும் முன்கரன், உங்களில் ஒருவர் தீமையை கண்டால் அதை கையால் தடுங்க. நான் படித்த அடிப்படையில் ஏதாவது ஒரு பிரச்சனை நேரம் நான் போய் பேசினால் நான் முட்டாள், உலக அடிப்படையில் நான் முட்டாள். எங்கேயோ ஒருத்தர் ரத்தத்து வெள்ளத்தில் நிற்கிறார், ரோட்ல போற நேரம் லோ ஸ்ரீலங்கா சட்டத்தை படித்தால் நான் வாகனத்தை நிப்பாட்டி அவரை ஏற்றிட்டு போனால் நான் முட்டாள். ஏன்னா நான் சாதாரண தேவையில்லாமல் ஒரு வழக்குக்கு நான் சிக்கிக் கொள்கிறேன், அவருக்கு உதவி செய்ய போய் சட்டத்தை சொல்கிறேன் நல்லா. ஆனால் ஒரு முஸ்லிம் ஒருவர் இரத்த வெள்ளத்தில் துடித்துக் கொண்டிருந்தால், அவர் முஸ்லிமாக இருந்தால் அவர் இறங்கி ஆகணும், அவர் உதவி செஞ்சு ஆகணும். அந்த இடம் அப்படித்தான். அமெரிக்காவில் வாழ்ந்தவர் அவர் சொல்வார், திஸ் இஸ் நாட் மை ஜாப், இது ஏன் ஜாப் இல்லப்பா, இதுக்கு டயல் பண்ண கவர்மெண்ட் அதை பார்க்கும். ஒரு மூமினுக்கு அப்படி பார்க்க இயலாது. நீங்கள் கடந்து போகிற நேரம் ஒரு வாழைப்பழ தோல் இருந்தால் பின்னாடி உள்ள சகோதரர் உளுந்து விடுவார் என்றால் நீங்கள் பின்னாடி ரிவர்ஸ்ல வந்து அதை எடுத்து போடணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது ஒரு மூமினுடைய பண்பு. ஒரு மூமினாக வந்தால் இந்த உலகத்தில் பலர்கள் உங்களை மடையர்கள் என்றுவார்கள். என்னத்துக்கப்பா இந்த தப்பை தடுக்க போறவனுக்கு என்ன லாபம்? புள்ளை இல்லையா, வீடு இல்லையா, வாசல் இல்லையா, உங்களுக்கு வாழ தேவையில்லையா, ஏன் இப்படி தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு சிக்கிக் கொள்கிறீர்கள் என்றால் இதே கேள்வியை போய் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கணும். பலர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் சத்தியத்தை மட்டும் சொல்லிட்டு போவோம், தப்புகளை கண்டால் தடுக்க வேண்டாம் அப்படி என்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தீனை ஏற்றுக்கொண்டால் எங்கள் அறிவு ஒரு பக்கத்தில் வைத்து விட வேண்டும். எங்க அறிவு சில விடயங்களை சொல்லும். பலர்கள் நிறைய பேர் வந்து அறிவுரை சொல்வார்கள், வேண்டாம் அப்பா, தேவையா அப்பா, இது தேவையான்னு கேட்பார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜன்னாவுடைய வாயில் திறக்கப்பட வேண்டுமா? இந்த அர்ப்பணிப்புகள் செய்தே ஆக வேண்டும். அதுக்கு அர்த்தம் அவர்கள் மடையர்கள் என்ற அர்த்தம் அல்ல, அவர்கள் தான் உண்மையான புத்திசாலிகள். ஏன் நான் அதை சொல்கிறேன் தெரியுமா? இந்த வரலாறை நோக்கி இப்பொழுது நாங்கள் போவோம். சஹாபாக்கள், இந்த அடிப்படை புரிந்த சஹாபாக்கள் இதை ஒரு நாளில் அவர்கள் புரியவில்லை. பெருமானாரை முழு பேரும் பொய்யர் என்று சொல்கிற நேரம் ஓடி வந்தார்கள். அவருடைய மனைவி மூச்சு விடுகிற நேரம் தன் கணவனோட வாழ்ந்தவர்கள், தன் கணவன் யாரென்று தெரிந்தவர்கள், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய கையை பிடித்தார்கள். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ். ஊரே அவரை பொய் என்று சொல்லிவிட்டது. அரசியலில் யார் இறங்கினாலும் 50 40 60 40 70 30 என்று தான் வரும். ஓட்ஸ் போடுவாங்க. 70 கிடைச்சிச்சு, 30 கிடைச்சிச்சு, இப்படி. பெருமானார் எலெக்ஷன் கேட்டால் என்னுடைய கணிப்புப்படி 100க்கு 100 கிடைக்கும். எப்ப? தீனுல் இஸ்லாத்தை சொல்ல முன்னாடி. சொன்னதுக்கு பிறகு அவர் எலெக்ஷன் கேட்டார். அவர் சொன்னதுக்கு பிறகு மக்காவுடைய 13 ஆண்டுகளில் கேட்டார், அவருக்கு 1% கிடைக்காது. மக்காவுடைய அதுக்கு அவர் கெட்டவர் அர்த்தமா? அந்த நேரத்தில் எல்லோரும் அவரை மறுக்கிற நேரம், பெருமானார் இப்படி நிற்கிற நேரம், அவருக்கு தன் மனைவி பக்கத்தில் வந்து, இல்லை இல்லை, இதுவரைக்கும் காசிமுடைய வாப்பா அபுல் காசிம், இப்பொழுது ரசூலுல்லாஹ், வீட்டுக்குள் ரசூலுல்லாஹ் சத்தம் கேட்கிறது. தன் பிள்ளைகள் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், தன் அண்டை விட்டார் ரசூலுல்லாஹ் சொல்கிறார். யா ரசூலுல்லாஹ், 1400 ஆண்டுகள் ஆச்சு, அந்த பட்டத்தை அழிக்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் நிறுவினார். முதலாவது அவங்க மனைவி வந்தார்கள். உலகமே பொய் என்று சொல்கிற நேரம் தன்னோட வாழ்ந்தவர்கள், அந்த அம்மா தெரியும் பெருமானார் போய் சொல்ல மாட்டார். அப்படி மலையில இந்த ஓடி வர்ற நேரம் ஜபலுல் நூர்ல இருந்து ஜம்மிலூனி, என்னை போத்துங்கள் ஹதீஜா என்று சொல்கிற நேரம் போத்தி போத்தி சொன்னார்கள், உங்களுக்கு எதுவுமே நடக்காது. லா யுஹ்ஸிகல்லாஹ் அபதா, அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான். அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அல்லாஹ்வை தெரியும், தீனை தெரியாது. அல்லாஹ்னு தெரிஞ்சனால தான் அப்துல்லான்னு பேர் வச்சுக்காங்க ரசூலுல்லாஹ் வாப்பாக்கு. அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான். என்ன சொன்னார்கள் தெரியுமா? போத்திக் கொண்டு, நீங்கள்
அண்டை வீட்டாரை பார்க்கிறீர்கள், ஏழை எளியவரை கண்டால் உதவி செய்றீங்க, மனிதர்களை கண்டால் என்ன செய்யணும் அதை செய்கிறீர்கள், ஒரு நாளும் உங்களுக்கு எதுவும் நடக்காது என்று தன் கணவனை ஆறுதல் படுத்திய மனைவி ஷஹாதத்தை சொன்னார். பக்கத்தில் ஓடி வந்தவர் யாரும் அல்ல, தன்னோடே வாழ்ந்து உற்ற நண்பன் என்று உலகத்தில், அதாவது இஸ்லாத்துக்கு முன்னாடி நெருக்கமான நண்பன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள். எல்லாரும் பொய் என்று சொல்கிற நேரம் இல்லை உண்மை என்று சொன்னார். நீங்கள் சொல்வது என்னுடைய ரசூலுல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அவரோடு நான் பழகியிருக்கிறேன், பொய் வரவே வராது. சின்னருக்கு பொய் சொல்லாதவர் மறுமை அல்லாஹ் விஷயத்தில் பொய் சொல்லுவார், ரப்புல் ஆலமீன் சொல்ல மாட்டார். என்னாச்சு? அல்லாஹ்வுடைய நல்லடியார் அவர் கொடுத்த விலை என்ன? சஹாபாக்கள் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட பிற இழந்தது என்ன, கிடைத்தது என்ன? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் பத்ரிலே என்ன ஆகிறது? அவருடைய மகன் முன்னாடி வருகிறார். பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் சொன்னார், வாப்பா, அதாவது உங்களை கண்டேன், நான் கொல்லவில்லை வாப்பா, உங்களோடு போராடுகிற நேரம் யுத்தத்தில் அவன் எதிரி, இவர் இந்த பக்கம், உங்களுக்கு எதிராக எனக்கு வாளை தூக்க முடியவில்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு உலகத்தில் அடுத்த பக்கம் பேசினார். என்ன பேசினார் தெரியுமா? உன்னை மட்டும் நான் கண்டிருந்தார் உன்னை வெட்டி இருப்பேன் என்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார் அவருக்கு தன்னுடைய பிள்ளையை விட, தன்னுடைய மனைவி விட ரசூல், அல்லாஹ் ரசூல், ரப்புல் ஆலமீன் தன்னுடைய கல்வி அவர் எதை இழக்க நினைத்தார்? எதுவும் போகட்டும், எதுவும் போகட்டும், ரப்புல் ஆலமீனை புரிந்தவர்கள் அவர்கள் எதையும் எந்த நேரத்திலும் கொள்கையில் இருந்து அங்கால் போக மாட்டார்கள். மகன் தான் சொல்லுவார், என்ன செய்வார்? அதாவது மகன் வாப்பா வெட்டினாலும் உலகத்தில் வாப்பா மகனை வெட்ட மாட்டார், உலகம் இது. ஆனால் தீனுல் இஸ்லாம் நுழைந்ததுக்கு பிறகு அவர்கள் மாறினார்கள். இந்த கொள்கையில் அவர்களுக்கு வந்த பலத்த சோதனை, மகன் அந்த பக்கம், வாப்பா இந்த பக்கம். குடும்பம் வேணுமா, அல்லாஹ் வேணுமான்னு அல்லாஹ் கேட்பான். இது ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு என்ன பதில் கொடுக்க போறீர்கள்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை சஹாபாக்கள் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். அவர்கள் வாழ்வில் எக்கச்சக்கமாக தன்னுடைய உடலாலும், அதாவது எல்லாத்தையும் இழந்தார்கள். ஜென்னாவுடைய கதவு திறக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கம். ரப்புல் ஆலமீன் அதை இந்த உலகத்தில் திறந்து கொடுத்தார். சஹாபாக்களுடைய பட்டியலும் பேரும் அவருடைய வரலாறுகளை இப்பொழுது சொல்வது மிகவும் கடினம். குத்பாவுடைய உரை மிக சுருக்கமான நேரம் என்றாலும் ஒரு சில பதிவுகளை மிக சுருக்கமாக உங்களுக்கு மத்தியிலே பதிவு செய்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரே ஒரு அடிப்படை. அதுக்கு முன்னாடி நீங்க போய் ஒரு பேனை எடுங்க, ஒரு புக் எடுங்க. 7 மண்டால் இந்த ஃபார்முலா உலகத்துல எந்த விஞ்ஞானிட்டையாவது போய் இது எப்படி என்று கேளுங்க. சாதாரணமாக சஹாபாக்களுடைய பெயர்களை நான் சொல்லுகிற நேரம், இந்த பெயர்கள் பொதுவாக அமெரிக்காவுக்கும் தெரியும், ஐரோப்பாவுக்கும் தெரியும், பிரான்சுக்கும் தெரியும். ஒருவேளை நான் உட்கார்ந்து சிந்தித்திருக்கேன், ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய வார்த்தையை பாதுகாப்பதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய கலாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை பாதுகாப்பதாக இருந்தால் அதுக்கு எடுத்த முயற்சி மாறி வல்லாஹி எந்த ஒரு மனிதனுடைய முயற்சி, எந்த ஒரு மனுஷன் அவனுடைய வார்த்தையை பாதுகாக்க அப்படி ஒரு முயற்சியை நான் கண்டதே இல்லை. பெரும் பெரும் விஞ்ஞானிகள் விஞ்ஞான தத்துவங்களை சொன்னார்கள், ஆனால் எந்த தத்துவத்துக்கு பின்னாடி இன்னார் கேட்டு இன்னார் சொல்லி இன்னார் கேட்டார் இல்லை. எப்பொழுது உலகம் எழுத தொடங்கிச்சோ அண்டையிலிருந்து பாதுகாத்தார், எழுத தொடங்கியதுக்கு பிறகு பாதுகாத்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் உம்மி சமுதாயத்துக்கு அனுப்பின நேரம் பெருமானார் சொன்னார்கள் என்று சொன்னால் முஸ்லிம்கள் தன் தலைக்கு மேல் தூக்கி வைத்து கால ரசூலுல்லாஹ் கால நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அந்த இடத்தில் பொய்கள் கலந்தால் அந்த பொய்யும் கால ரசூலுல்லாஹ் வந்துடும். அதற்காக அஸ்மாஉர் ரிஜால் என்ன செய்தால்? ஹதீஸை மட்டும் பாதுகாக்கல, அந்த செய்தியை கொண்டு வந்தவர் யார், அவரிடமிருந்து இவர் கேட்டாரா, இந்த காலத்தில் பிறந்தாரா, மனிதனுடைய பேர் பட்டியலை எழுதி வைத்து அவர்கள் எப்ப மூலக்கோளாறு வந்துச்சா, எத்தனை வயசுல மூத்தா போனாரு, எப்ப பிறந்தாரு, இவங்க 2 பேரும் ஒரு வாசியா மீட் பண்ணினாங்களா? சுப்ஹானல்லாஹ். எனக்கு ஒரே ஒரு மனிதரை எடுத்துக்காட்டு உலகத்தில் அவருடைய சொல்லை இவ்வளவு அற்புதமா பாதுகாத்த ஒரு சமூகத்தை. இமாம் புகாரி, புகாரா, ரஷ்யா, 192 ஹிஜ்ரி. புகாரி அங்கிருந்து வருகிறார். அவர் ஹாஃபில். ஹாஃபில் என்றா குர்ஆனை ஹிஃப்ல் பண்ணதுக்கு அன்றைக்கு ஹாஃபில் சொல்ல மாட்டாங்க. இன்றைக்கு தான் ஹாஃபில் ஹாஃபில் குர்ஆனை ஹிஃப்ல் பண்ணது. அந்த காலத்துல பொதுவாக குர்ஆனை ஹிஃப்ல் பண்ணிருப்பாங்க. ஹாஃபில் என்று சொல்வது 1,00,000க்கு மேற்பட்ட ஹதீஸ் மனனம் செய்தார். எப்படி? கால ரசூலுல்லாஹ் இப்படி இல்லை, சனதோட மனனம் செய்தார். ஹாஃபில். அந்த ஹாஃபில் ஒரு ஆட்தான் இமாம் புகாரி. இமாம் புகாரி 1,00,000க்கு மேல நமக்கு ஹதீஸ் தெரியும்டா, எல்லா ஹதீஸையும் கொட்டி உலகத்துக்கு கிழிச்சு காட்டுவோம், எவ்வளவு பெரிய அறிவாளி பாருங்க. இமாம் புகாரி, புகாரியில திரும்ப 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 ஹதீஸ், ஒரே ஹதீஸ், இந்த தலைப்பின் கீழ் அந்த தலைப்பின் கீழ் அந்த தலைப்பின் கீழ்
சோ ஆக ஒரே ஹதீஸ் 3 வாட்டி 4 வாட்டி 7 வாட்டி எல்லாம் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 2000 to 2500 ஹதீஸ் புகாரில் இருக்கு. 1,00,000க்கு மேற்பட்ட ஹதீஸ் தெரிந்தவர் அவ்வளவு சிந்தித்து பார்த்து ரசூலுல்லாஹ் மேல களங்கமே வரக்கூடாது என்பதற்கு அவரால் மேக்சிமம் இது பொய் இல்லை என்று அவர் தேர்ந்தெடுத்த ஹதீஸ்களை பதிவு செய்தார். இது ரசூலுல்லாஹ், அதற்காக வேண்டி அல்லாஹ் ஒரு மரியாதையை கொடுத்தான். 1400 ஆண்டுகளானாலும் உலகத்தில் கூகுள் போனாலும் எது நடந்தாலும் பள்ளிகளில் அமெரிக்காவிலும் ரசூலுல்லாஹ் என்று பேசப்படுவது ஓகே. ஆனால் அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுத்திருந்தான் தெரியுமா?